மதமான்றது உன் இரு நேத்திரத்தால் யோசித்து பார்க்கின்ற நிர்வாகி சமயமா வந்திருக்கும்படியா ஆண்டவனாகப்பட்டவர் இன்னார் இனியார் அப்படி என்று விளக்கம் தெரிகின்றதா? ஐயா திரைத்தாய் வடம் மதுரை கண்ணபிரானை கழித்தோள் ஆகுமோ முன்னாடி சற்று உள்நோக்கி பார்த்தார் இவர் கண்ணாடி போல் என்ற மாயம் இப்போ தெரிகின்றதா? ஆரணன் நாரணன் காரணன் மலைமகள் கலைமகள் மலைமகள் பிரம்மா விஷ்ணு ஸ்ரீ திவி சங்காரம் என்று சொல்லும்படியான
மும்மூர்த்தி கர்த்தாருக்கு வந்திருக்கும்படியான இறைவனாகப்பட்டவன் இன்னார் இனியார் என்று விளக்கம் தெரிகின்றதா? இப்பதான் தெரியுது. நாராயணா என்ன நாராயணன்? என் ஊர் பக்கத்துல கருப்பாடு போறீங்க. போகட்டும். குருபத்தை கால போதலின் ஒன்று வாடிய குஜரான் குருபத்தை கால போதலின் ஒன்று வாடிய குஜரம் அது வேறு நீக்க இல்லை என்று வேண்டிய சர்வேசனை அது வேறு நீக்க இல்லை என்று வேண்டிய சர்வேசனை குருவை துணையாட வைத்து பொருந்தி வினை போக்கிட குரு செய்து கையாளி கொடுத்து காட்டு நூறுபத்தி என்றால் 1000. நாங்க ஒரு கூத்தாரு அவங்க ஒரு கூத்தாரு அகத்திய முனிவர் கொடுத்த சாபத்தாலே கூகு என்று சொல்ல முடியாத முழுவலாகப்பட்டவன் திருமுறாமடுவிலை முதலியாக வாழ்ந்து வந்தான். அப்படி யானை கூட்டத்தின் தலைவனாக இருக்கும்படியாக கண்ணியர்கள் பார்த்தால் ஜலம் அருந்த வேண்டும் என்று அந்த ஜலத்திலே முன்னங்காலை வைச்சதாம். முன்னங்காலை எடுத்து வைத்த உடனே கரா என்று சொல்ல முடியாத முதலியாகப்பட்டது காலை வெட்டி கொண்டது. இப்படியாகவே முதலியாகப்பட்ட ஜலமார்க்கம் இருக்கவும் யானையாகப்பட்டது கரைமார்க்கம் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 100 10 1000 ஆண்டு காலமாக போர் செய்தலாம். அப்படி என்று நான் சொல்லவில்லை, எப்பா வேதங்கள் சொல்கின்றது. அப்படி வளைத்த பார்த்து அந்த யானையாகப்பட்டது நம் உடலை விட்டு நம் உயிர் பிரிந்துவிடம் போகிறது அப்படி என்று தன் தும்பிக்கை ஆகாய மார்க்கமா தூக்கி ஆதிய மூலமே அவைஸ்தம் அவைஸ்தம் என்று உரைத்தலாம். ஆதி மூலமே அவைஸ்தம் அவைஸ்தம் என்று உரைத்தலாம். பார்த்தார்கள் சதகோடி தேவர்களும் ஆதி மூலம் என்றால் விளக்கம் தெரியவில்லையே. பார்த்தார் பெரிய பெரிய பிராட்சியுடன் வைமுத்த வாசன் நமோ நாராயணன். ஆதிக்கும் ஆதி என்றால் பழையது, மூலம் என்றால் தாரக மந்திரம், ஆதிக்கும் அந்தத்திற்கும் நடுநிலை நாம் தான் அப்படி என்று பங்கைய முகத்தவரான் படாமொழி போறான். இங்கிருந்த கருடனாரான் தன்னடில் வணங்கி நிற்கும் ஈவத்தை காக்க வல்லோ எங்கையை பெற்ற பாதல் பாதசாரியா நடக்கும். அந்த பார்த்த உடனே முதலில் சங்கரிக்க வேண்டி சங்க சக்கரம் எங்க இருக்கிறது பகவான் பார்க்கவில்லையா? அதை இருக்கும்படியான 1000 படாமுடி வதைத்த ஆதிசேடன் எங்க இருக்கிறார் என்று பார்க்கவில்லையா? பக்தியினுடைய அருமையால் நேரடியாக சென்றார். நேரடியாக சென்ற உடனே பாரதத்துல மொத்தமா 4 சதுர்புஜ காட்சி. இந்த நாடகம் இருக்கிறது ஞான கிருஷ்ணன் நடந்தனன் தூது. ஐயா பேசாதீங்க. ஞான கிருஷ்ணன் நடந்தனன் தூது சகாதேவன் பாதும் மன்னன் தூதும். இந்த நாடகம் மகாபாரதத்திலே நம்ம வடக்கு எடுத்துக்கு போனா 22 ராத்திரி 18 ராத்திரி 19 ராத்திரி இப்படி மகாபாரத காவியத்திலே சிறப்பு வாங்கி நாடகம் 2 நாடகம். ஒன்னு கிருஷ்ணன் தூது, இன்னொன்னு விளையாட வருவோம். இந்த 2 நாடகம் தான் மகாபாரதத்துல புண்ணிய சரித்திரம். பாவ சரித்திரம்னா கீர்த்தக சம்மாரம் ஒண்ணு அம்மா துர்ச்சாதன துயில் வருவோம், அது பாவ சரித்திரம் புண்ணிய சரித்திரம். இந்த நாடகத்தெல்லாம் கண்ணால பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம். சூர வேஷம் வரல, சாட்டி எடுக்கல, அடிச்சு நடக்க மாறுது, சிரிக்க மாறுதுன்றது இல்லை. எந்த வேஷம் நாடகம் ஊருக்காரன் சொல்றாங்க வேணாங்க இது கழிப்பா போகாது அப்படி நம்ம சொன்னா சொல்றாங்க ஆட தெரியாது சொல்லுது. சூர வேஷம் வரல, ஏன் சூத்திர வாடிவாங்க. அதனால வேண்டி நாடகம் எப்படியோ ஏதாவது பேர் பரவாயில்ல, உட்காந்துக்கிட்டு பெருந்தாலையதான் உட்காந்துக்குது. இந்த நாடகத்தை செவி கொடுத்து கேட்டாங்கன்னா பரவாயில்ல. சரி போகட்டும். இப்பேற்படுத்த வைகுந்த வாசல் விளக்கம் என்று தெரிந்ததா? 4 திரேதா கிரேதா சோபரகளி ஆகிய 4 யுகத்தில் தசம் என்றால் 10 அவதாரத்திற்கு சொந்தக்காரன். ஆமா, எப்படியா அது எப்படின்னு பின்னாடி பாட்டுக்கு நாம சொல்றேன். அதனால வேண்டி இப்போ நான் யாருக்கு பிள்ளையா பிறந்தேன் அப்படின்னு தெரியுமா? என் தந்தையா இருக்கும்படியான வசுதேவனுடைய ஆட்சிக்கும்
அத தேவகி தேவி அம்மைக்கும் அமெரிக்க அத 8வது பிள்ளை ஆ. 9வது அவதாரம் ஆ. இதுதான் ஸ்ரீமன் கண்ணன் அவதாரம். ஓ 9 ஐய், 9 அவதாரம் 9 என்ன சிரிக்காதடா. 10 எண்களிலே பெரிய என்பது 9 தான். நவகரம் என்பது 9. சார் விடுங்க ஆ. அது தெரியாம சொல்றேன் அப்பேர் படைத்த அது பொண்ணு பேர் வாய் மூடு அதனால வேண்டி அப்பா இந்த ரத்திலே வசுதேவபடி ஆட்சிக்கும் தேவகி தேவின்னு சொல்லக்கூடிய அம்மை இருக்கும் 8வது பிள்ளையா பிறந்து நான் எங்க பிறந்தேன்? அது கம்சன் சிறைசாலையில் பிறந்தேன். உலகத்தை 8வது உலக பிறக்கணும் 8வது உலக பிறந்தா தான் எட்டி பாரு குடுத்துறாடும் சரி, அதனால வேண்டி இருக்க முடியாத அப்பா அப்படி கம்சன் சிறைசாலையில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் சிம்ம ராசி இதெல்லாம் தெரியுமா? சிம்ம ராசியில பிறந்தவங்க பாரதத்துல யாரு? அர்ஜுனா, வீர வன்னியர்கள் இவரெல்லாம் சிம்ம ராசியில பிறந்தவர்கள். இப்படி சொல்லும்படியான இந்த பகவானா புற்று அவதரித்து நேரடியாக சென்று கழுதை காலை பிடித்தோம். நீ கத்து கொடுத்ததியா? கழுதை காலை பிடித்து எதற்காக கழுதை காலை பிடித்து கேக்குறியா? அதை பார்த்தான் கம்சன். எப்படியாவது 8வது பிள்ளையால் கட்டாய மரணம் என்ற சாபத்தை கிடங்க தேவதைக்கு வயிற்றில் பிறக்க முடியாத 8வது பிள்ளையால் நமக்கு மரணம் ஏற்படும் அப்படி என்று அவன் என்ன கட்டளையிட்டான். ஒரு தேவையாபட்டு கர்ப்பமாக இருக்கும் போது அருகாமையில் கோவேரி கழுதி இருக்க வேண்டும். உதறி வாட தாங்காமல் கோவேரி கழுதியாப்பட்டது கத்தும். குருட செவன மேல விழுவான். ஆராய்ச்சி மணி அசைப்படும். பிள்ளை பிறந்திருப்பது தெரிந்து கம்சன் நேரடியாக வருவான். அனைத்து பிள்ளைகளையும் கொண்டு வருவது வழக்கம். இதுவே நாள்தோறும் பழக்கமாக வைத்திருந்தான். இப்படியாகவே அதன் இந்த நேரடியாக குழந்தையாப்பட்டை பிறந்து அந்த கழுதை கட்டாதபடிக்கு அதன் காலை சென்று பிடிக்கும். என்னுடைய மாயையாலே அனைவரையும் உறங்க செய்தோம். ஆமா, உறங்க வைத்த உடனே பார்த்தார். ஏது என் தந்தை வசுதேவர் பார்த்தார். அதனால வேண்டி அப்பா நேரடியாக சென்று அது ஆயர்பாடியில் மறந்து வந்தோம். ஆயர்பாடியில் வெண்ணை இவர் அள்ளிய உண்டமாய ஆயர்பாடியில் வெண்ணை அள்ளிய உண்டமாய அள்ளிய உண்டமாய நாடிய காலிங்க நர்த்தனம் செய்தேன். நாடிய காலிங்க நர்த்தனம் செய்தேன். இப்படியாக அதை பார்த்து கொண்டிருந்து ஓரிரவில் ஒருவருக்கு மகனாக பிறந்து ஓரிரவில் வேறு ஒரு மனை சென்று வளர்ந்தேன். அப்படி வளர்ந்த உடனே என் வீட்டு பிள்ளைகள் ஆயர் குல மக்களோடு ஆடு மாடு மேய்க்கின்ற துவாயில் பார்த்தது அன்னையாகப்பட்டது யசோதை. ஏ கண்ணா, நீ 4 திசைக்கும் போகலாம், ஆனால் நம் நாட்டிலே யமுனை நதி ஓடுகின்றது, அங்கு மட்டும் செல்லக்கூடாது என்று உரைத்தது. என்னடா இது, ஏனா அம்மா அப்படி என்று உரைக்க அங்கு ஒரு பூச்சி இருக்கிறது. இப்ப கூட குழந்தைங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னால் அங்கதான் போகணும் இருக்கா சொல்லும். அத்தன்மையாக பார்த்தது இந்த குழந்தையாக கண்ணனாகப்பட்ட நான் சென்ற செய்தி நேரடியாக யமுனை நதி சென்றேன். யமுனை நதிக்கு சென்று பார்த்தால் அங்கு மேயும்படியான ஆவுகள் எல்லாம் அங்கு ஒரு காளிங்கன் என்று சொல்லும்படியான விஷ பாம்பு அனைத்தையும் உணவாக ஆவி கொள்கின்றது. இதை பார்த்தோம். நேரடியாக சென்று அந்த காளிங்கன் மீது நான் நாடி ஏன் நடித்தேன் நர்த்தனம் செய்தேன். அப்படி நர்த்தனம் செய்த உடனே பார்த்தது, ஏய் காளிங்கா, இது நாள் முதற்கொண்டு தன் கர்ப்பமெல்லாம் உன் கர்ப்பமெல்லாம் அழிந்தது, இந்த யமுனை நதியை ஜீவிக்க கூடாது அப்படின்னு உரைக்க, ஐயா அப்படி என்றால் உங்கள் வாகனமா இருக்க முடியாது, கருட பகவானின் உயிருக்கு ஆபத்து இருக்குமே அப்படின்னு வைத்தது. என்னுடைய பாதமாகப்பட்டது உன் சிரசிலே பயந்திருக்கின்றது. அதனாலே வேண்டி உன் காலில் இருக்க முடியாது, கர்றனால் உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படி என்று உரைத்தது. அந்த உரைத்த வார்த்தை பிரகாரம் யுகம் என்பது 4 என்று உரைத்தேனே பார்த்தது. இது எதற்காக இந்த அவதாரம்? கையில பாரு, கங்கணம் கட்டியிருக்கான், கையில கங்கணம். என் தங்கியா இருக்க முடியாது ஆண்கால பரமேஸ்வரி, நான் கொடுத்த முதலிடத்தில் கொடுத்த வாக்கின் பிரகாரம் பிரம்ம கபாலத்திற்கு உதிரம் சாதிக்க வேண்டும். அதோ சூரிய குலம் மரபிலுக்கு வந்து ராமனாக பிறந்தோம். ராமனாக பிறந்து 6 உதிர ஏரிகளை உருவாக்கினேன். அது உதிர ஏரி, ரத்தத்தாலே 6 ஏரி உருவாக்கினா. நத்தல்லடா, ஆனத்தூர் ரத்தம். உதிரம் என்று சொல்ல முடியாத ரத்தத்தின் பிரகாரம் 6 ஏரிகளை உண்டு செய்தோம். அப்போதும் அந்த கபாலம் நிரம்பவில்லை. சரி, இதுக்கு ஏதாவது ஏது என்று என் தங்கத்தில் உழைத்தேன். தங்கா, எதிர்காலத்தில் மகாபாரத போர் என்று ஒன்று நடக்க போகின்றது. அந்த போரின் காரணமாக உமக்கு
நான் பிரம்ம வியாபாரத்தில் குதிரம் சாதிக்கின்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பாண்டு கிணங்க இந்த இடத்திலே அதையும் சென்று பார்க்க வேண்டும். புறப்படுவோமா? இந்த நாடகத்தை யாத்தா இந்த நாடகம் இருக்கின்றது அண்ணாசாமி என்று சொல்லும்படியான அன்னவரால் எழுதப்பட்ட இந்த நாடகம். அதனால வேண்டி இந்த இடத்துல வந்திருக்கின்றோம். சபை வணக்கம். சோமுகள் உயிரவை சபையை சுதந்திரப்படியான கற்றுணர்ந்த கலைவான்கள் கருப்பில் ஐமார்கள்
ஏனே நாடகத்தோடு பார்த்திருக்கும் ஆமா. நாட்டுக்கு நாடு என் நாட்டுக்கு நடவு முடியாம சமுர்த்தியே திருப்பதி போடு. நம்முடைய தாய் திருநகரம் ஆமா. திருப்பச்சாவடி மேடு ஆமா. திருப்பச்சாவடி மேடு அது நகரிலே மக்களுக்கு வல்வினை கட்டி நல்வினை பெறும்படியான அம்பாள் ஜெகரத்தினு பார்த்திருக்கும் ஓம் என்று சொல்லும்படியான விக்னவ பொருளாக விளங்கும்படியான விநாயகர் பெருமானுடைய பாதார விந்தங்களை சிறைமையில் தாங்கி இந்த வீர விழாவினை செய்து கீர்த்தி பெறும்படியான ஊர் பொதுமக்கள் உபயதாரர்கள் அது ஆலய அர்ச்சகர்கள் விழா குழுவினர்கள் முன்னாள் தலைவர் இன்னார் தலைவர் வார்டு நம்பர் கவுன்சில் யாரோடு பார்த்திருக்கும் அது மட்டுமல்லாமல் இன்று இரவு நாடகம் மூன்றாம் நாள் உபயமா மூன்றாம் நாள் உபயம் இன்று இரவு நடந்தேறி வர முடியாத நாடகம் அது கிருஷ்ணன் தூது பகவான் சதுர்புஜ காட்சி நீங்க தாங்க முக்கியமா வரணும். என்று சொல்லும்படியான இந்த நாடகத்தை இதை நடத்த முன்வந்துள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா வா நாடகம் வந்து புண்ணிய காவியம் இந்த நாடகத்தை பாக்குறவங்க பார்க்கணும் கதை தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க இந்த மகாபாரதம் இந்த நாடகத்துல